எங்களோட 2025 ஓணம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் அத்தைப்பூ போடணும்னு சொல்லிட்டு 1/2 கிலோ பூ வாங்கினேன். 90 ரூபா கிடச்சி. 2 நாள் முன்னாடியே வாங்கிட்டேன். அதுலேயும் கொஞ்சம் கொண்டு டெய்லரிங் கிளாஸில் போய் அங்கே குட்டியாக ஒரு அத்தைப்பூ போட்டோம். அங்கேயும் கொஞ்சம் பூ வாங்கி இப்படி சிம்பிளாக முடிஞ்சது செலிப்ரேட் பண்ணிட்டோம். அப்புறமா நேற்றுக்கு ஸ்கூலில் எல்லாம் ஓணம் செலிப்ரேஷன், என் பொண்ணுக்கு ஸ்கூலில், இது வந்து அங்கன்வாடியில் என்னுடைய பையனை கிளாஸில் செலிப்ரேட் பண்ணது, ஃபோட்டோ போட்டி, காய் பொறுக்குதல் போட்டியெல்லாம் வச்சு மெடல் வாங்கினான். அதுக்கப்புறமா இன்னைக்கு காலையிலே பக்கத்து வீட்டு பிள்ளைங்களும் வந்தாச்சு. வந்து எல்லோரும் சேர்ந்து பூவெல்லாம் பிச்சு போட்டு அத்தைப்பூக்கு ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே அவங்க தான். நான் ஜஸ்ட்டு சொன்னேன், அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வரைஞ்சி அவங்க 3 பேரும் சேர்ந்து ரெடி பண்ணி எப்படியோ சூப்பராக வந்துச்சு. ஆனால் எதிர்பார்த்ததுக்கு அந்த ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு லெவலுக்கு இது நல்லாவே இருந்துச்சு. நானே இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் சாக் பீஸால் எழுதி அதுக்கு மேலே கோலப்பொடி போட்டு ஹாப்பி ஓணம்னு முடிச்சிட்டாங்க. அப்புறமா பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன பாயசம், பாலில் சேமியா பாயசம், சேமியா போட்டு அந்த பாயசம் காய்ச்சிட்டு, அப்புறமா சாப்பாடு மட்டும் இலை போட்டு சாப்பாடு வைக்க விடலை. பிரியாணி தான் வேணும்னு கேட்டால், ஸோ பிரியாணி, தயிர் பச்சடி, அப்புறமா அதை கத்திரிக்காய் கொத்து பண்ணி முட்டையும் வச்சு அந்த இதையும் முடிச்சிட்டேன் சாப்பாடு. அது மட்டும் தான் கொஞ்சம் ஒரு இதாக இருந்துச்சு. மற்றபடி ஓணம் வந்து சிறப்பாக முடிஞ்சுது. பாய்.